வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தீப்லம்பில் ஜொலித்த ஆரோவில் மாத்ரி மந்திர். ஜிப்மரில் 100 அடி உயர தேசிய கொடி ஏற்றம். ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தரின் 154வது பிறந்தநாள் அனுசரிப்பு விழாவில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தீப்லம்பில் ஜொலித்த ஆரோவில் மாத்ரி மந்திர் என்ற போன்பெயர் ஏற்றி கூட்டு தியானத்தில் ஈடுபட்ட ஆரோவில் வாசிகள். விழுப்புரம் மாவட்டம் பானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். இங்கு இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. இந்நிலையில் இன்று அதிகாலையில் ஆரோவில் மாத்ரி மந்திர் அருகே உள்ள ஆம்பி தியேட்டரில் இந்திய திருநாட்டின் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு போன்பெயர் என்ற தீக்குழம்பு ஏற்றப்பட்டு கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். இந்த போன்பெயரில் அருகில் இருந்த மாத்ரி மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்து சென்றனர். ஜிப்மரில் 100 அடி உயர தேசிய கொடி ஏற்றம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 100 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட தேசிய கொடி ஏற்றப்பட்டது. ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். ஜிப்மர் வளாகத்தில் கம்பீரமாக பறந்த தேசிய கொடியை மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் பெருமிதத்துடன் பார்வையிட்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வு ஜிப்மர் வளாகத்தில் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தரின் 154வது பிறந்தநாள் அனுசரிப்பு. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் சார்பில் அரவிந்தரின் 154வது பிறந்தநாள் இன்று சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அதிகாலை முதலே அரவிந்தர் ஆசிரமத்திற்கு ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்து அரவிந்தருக்கு மரியாதை செலுத்தினர். சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்றன. பக்தர்களின் தரிசனத்திற்காக அதிகாலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரை அரவிந்தர் மற்றும் அன்னை பயன்படுத்திய அறைகள் திறந்து வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அறைகளை பார்வையிட்டு ஆன்மீக அனுபவத்தை பெற்றனர். பிறந்தநாள் நிகழ்வை ஒட்டி ஆசிரமம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பக்தர்களின் வருகையை முன்னிட்டு தேவையான பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பாழடைந்து கிடப்பதால் சமூக விரோத செயல்கள் நடவடிக்கை கோரும் பொதுமக்கள். ஒரு காலத்தில் விவசாயிகளின் விளைபொருட்கள் விற்பனை மற்றும் பரிமாற்றத்துடன் தொடர்புடைய முக்கிய இடமாக இருந்த தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தற்போது பராமரிப்பின்றி பாழடைந்து கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே முருகா தியேட்டர் பின்புறம் அமைந்துள்ள இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கட்டிடங்கள் தற்போது பயன்பாடின்றி கிடப்பதாக கூறப்படுகிறது. பல இடங்களில் கதவுகள் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் இரவு நேரங்களில் யார் வேண்டுமானாலும் உள்ளே சென்று வரும் சூழல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கட்டிடத்தின் உள்ளே மது பாட்டில்கள், குப்பைகள் உள்ளிட்டவை கிடப்பதுடன் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். அருகிலேயே மதுபான கடை செயல்பட்டு வருவதால் அங்கிருந்து வாங்கப்படும் மதுபானங்களை சிலர் இந்த வளாகத்திற்குள் கொண்டு வந்து பயன்படுத்திவிட்டு காலி பாட்டில்களை அங்கேயே வீசி செல்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் சிறுவர்கள் உள்ளிட்ட சிலர் இந்த வளாகத்திற்குள் வந்து செல்வதாகவும் பொதுமக்கள் தெரிவிப்பது கவலை ஏற்படுத்தியுள்ளது. அரசுக்கு சொந்தமான இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் முக்கியமான பகுதியில் அமைந்துள்ள நிலையில் பயன்பாடின்றி பாழடைந்து கிடப்பது ஏன் எனவும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். விவசாயிகளின் பயன்பாட்டுடன் தொடர்புடையதாக இருந்த இந்த வளாகத்தை மீண்டும் அரசு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கட்டிடங்களை முறையாக சுத்தம் செய்து பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு தேவையான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி அரசு துறையின் பயன்பாட்டிற்கோ அல்லது பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையிலோ மாற்றலாம் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். குற்ற செயல்கள் நடைபெற்ற பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட அவை நடைபெறுவதற்கான சூழலை முன்கூட்டியே தடுப்பதே சிறந்த பாதுகாப்பு என கூறும் பொதுமக்கள் வளாகத்தை உடனடியாக சுத்தம் செய்து பாதுகாப்பாக மூடுவதுடன் காவல்துறையின் கண்காணிப்பையும் தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருமா அல்லது பாழடைந்த நிலையில் தொடர்ந்து கிடக்குமா என்பதை தற்போது அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரியை சேர்ந்த ஆழ்கடல் நீச்சல் வீரர் குழுவினர் சென்னையில் 80 அடி நீள ஆழ்கடலிலும் ராமேஸ்வரம் பகுதியில் 40 அடி நீள ஆழ்கடலிலும் நீந்தி தேசிய கொடியை பறக்கவிட்டு சுதந்திர தின வாழ்த்து கூறிய வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி சேர்ந்த டெம்பிள் அட்வென்ச்சர் என்ற ஸ்கூபா ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளியை நடத்தி வருபவர் அரவிந்தன். இவர் மற்றும் இவரது குழுவினர் ஆழ்கடலில் சென்று கடந்த 17 ஆண்டுகளாக பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி வருகின்றனர். உதாரணமாக கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறுவது, ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வெல்வது உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு வீரர்கள் சாதனைகள் படைப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை மையப்படுத்தி ஆழ்கடல் சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் ஆழ்கடல் நீச்சல் வீரர் அரவிந்தன் தலைமையில் நீச்சல் வீரர்கள் இன்று சென்னை கடல் பகுதியில் 80 அடி ஆழ்கடலிலும் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் 40 மீட்டர் ஆழ்கடலில் தேசிய கொடியுடன் நீந்தி ஆழ்கடலில் தேசிய கீதம் ஒலிக்க தேசிய கொடியை பறக்கவிட்டு அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,220 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,13,760 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,490 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.